வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, கொடுக்கப்பட்ட இரண்டு எண்களின் மீ சிறு பொது மடங்கின் மதிப்பானது அவ்விரு எண்களின் மீ பெரு பொது காரணியின் மதிப்பை விட 6 மடங்கு அதிகம். அவ்விரு எண்களின் மீ பெரு பொது காரணியின் மதிப்பு 12 மற்றும் அவ்விரு எண்களில் ஒரு எண்ணானது 36 எனில் மற்றொரு எண்ணின் மதிப்பு என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு நம்ம சிம்பிளாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ லாஸ்ட்லேருந்தே போகலாம். அவ்விரு எண்களில் ஒரு எண்ணானது 36, அதாவது 2 எண்கள் இருக்குது, அதில் ஒரு எண் வந்து 36ன்னு கொடுத்துருக்காங்க. நான் அதை தான் இப்படி எழுதியிருக்கேன். இரு எண்களில் ஒரு எண் வந்து 36. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, அவ்விரு எண்களின் மீ பெரு பொது காரணியின் மதிப்பு. அதனால் வேறு ஒன்றும் இல்லை, மீ போவ, அதாவது 2 எண்களுக்கு மீ போவ HCF கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து எவ்வளவுனா 12. ஸோ அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 2 எண்கள், அதில் ஒரு எண் வந்து 36, அப்புறம் அந்த 2 எண்களுக்கு HCF கண்டுபிடிச்சிருக்காங்க, அது வந்து 12. அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, கொடுக்கப்பட்ட 2 எண்களின் மீ சிறு பொது மடங்கின் மதிப்பானது. மீ சிறு பொது மடங்குன்னா வேற ஒன்றும் இல்லை, மீச்சிம LCM வந்து அவ்விரு எண்களின் மீ பெரு பொது காரணியின் மதிப்பை விட 6 மடங்கு அதிகம். அதாவது மீச்சிம வந்து 6 இன்ட்டு மீ போவ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அதாவது எல்சிஎம் வந்து HCFை விட 6 மடங்கு அதிகம். நமக்கு வந்து மீ போவ என்னன்னு கொடுத்துருக்காங்க 12. ஸோ அப்போ இதிலிருந்து நம்ம மீச்சிமா கண்டுபிடிச்சிடலாமா, 72. அப்போ இப்போ நமக்கு மீ போவ கிடச்சிருக்கு, மீச்சிம கிடச்சிருக்கு. நமக்கு வந்து என்ன தெரியும், எந்த எண்களுக்குமே மீச்சிம மீ போவ கண்டுபிடிச்சோம்னா அதை மல்டிப்ளை பண்ணால் அந்த எண்களின் பெருக்கற்பலன் கிடச்சிரும். ஸோ இதில் அப்ளை பண்ணி நம்ம மற்றொரு எண்ணை கண்டுபிடிக்க போகிறோம். மீ போவ என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க 12. அதே மாதிரி மீச்சிம எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 72 இஸ் ஈக்குவல் டு இரு எண்களின் பெருக்கற்பலன். அதில் ஒரு எண் வந்து எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க 36, மற்றொரு எண்ணை இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதை நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும், 12 × 72 டிவைடட் பை 36ன்னு கிடைக்குமா. இப்போ இதை நம்ம அடிக்கலாமா. ஸோ அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 24. அப்போ அந்த இன்னொரு எண் வந்து என்னென்னா 24. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.